உத்தரப்பிரதேச மாநிலம் கோல்கொண்டாவில் சொகுசு கார்கள், நவீன வசதிகளுடன் பல லட்சம் மதிப்பிலான வீடுகள் என சொகுசு வாழ்க்கை மேற்கொண்டு வந்த தூய்மை பணியாளரை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர் அந்த ஊர் போலீசார். இதன் பின்னணி என்ன என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் கோல்கொண்டாவில் கோட்வாலி பகுதியில் கமிஷனர் அலுவலகத்தில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்தவர் சந்தோஷ்குமார் ஜெய்ஷ்வால் தனது சக ஊழியர்களுடன் வீதி வீதியாக தூய்மை பணிகளை கண்ணும் கருத்துமாய் மேற்கொண்டு வந்துள்ளார். இந்நிலையில்தான் அவர் பணியாற்றும் கமிஷனர் அலுவலகத்தில் சில முக்கியமான கோப்புகள் அடிக்கடி மாயமாவதும் அதில் உள்ள அரசாங்க ரீதியான விஷயங்கள் கசிவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இவற்றிற்கெல்லாம் யார் காரணம் என அதிகாரிகள் விசாரணை நடத்தி வர தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த சந்தோஷ்குமார் ஜெய்ஷ்வாலோ செல்வ செழிப்புடன் வாழ்ந்து வந்துள்ளார். 9 சொகுசு கார்கள், பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொகுசு வீடுகள் என ஏகப்பட்ட சொத்துக்களுடன் ராஜ வாழ்க்கை வாழ்ந்து வந்துள்ளார். தனக்கு மட்டுமல்லாமல் தனது மனைவி, குழந்தைகள், சகோதரர்கள் பெயரில் சொத்துக்களை வைத்துள்ளார். இதனை கவனித்த பலர் இவ்விஷயத்தை அதிகாரிகள் காதுக்கு எடுத்துச் செல்ல அதன் பின்னர் நடந்த விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. கமிஷனர் அலுவலகத்தில் இருந்து முக்கிய ஆவணங்களை திருடி அதனை விற்பனை செய்து அதன் மூலம் வருவாய் ஈட்டியது அம்பலமாகியுள்ளது. இது தொடர்பாக விசாரணையை கையில் எடுத்துள்ள அதிகாரிகள் முதற்கட்டமாக சொகுசு கார்கள் குறித்த விவரங்களை சேகரித்து வருகின்றனர். மேலும் 5 ஆண்டுகளில் அவர் வங்கிக் கணக்கில் நடந்த பண பரிமாற்றம் குறித்து விவரங்களை ஆய்வு செய்து விசாரணை முடிவில் சந்தோஷ்குமார் ஜெய்ஷ்வால் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி தெரிவித்துள்ளனர் அதிகாரிகள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.